ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் அவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம். விசுவாசத்தை குறித்து பல வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் எபிரேயர் 11வது அதிகாரத்தை சென்ற வாரத்திலிருந்து நாம் எடுத்து அதை தியானிக்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்பதை சுருக்கமாக சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். அதை மீண்டுமாக நான் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இப்போ அநேக ஊழியர்கள் இந்த வேத பகுதியை எடுத்து போதித்திருக்கிறார்கள். நானும் கேட்டு இருக்கிறேன். விளக்க உரைகளை நம்ம எல்லாம் வாசித்து இருக்கிறோம். ஆனாலும் இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது, தேவனிடத்தில் அமர்ந்து இந்த பகுதியை குறித்து தியானித்த பொழுது தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த எபிரேய புஸ்தகமே யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக ஆனவர்கள் திரும்ப தங்கள் மதத்துக்கே சென்று விடும்படிக்கான நெருக்கடிகள் அவர்களுக்கு உண்டாகிறது. அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை கேலி செய்து சிலுவையில ஒரு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக ஒரு குற்றவாளியை போல நிர்வாணமாய் தொங்கி மறித்த இந்த இயேசுவை பின்பற்றி நீங்க போயிட்டீர்களே, நம்முடைய யூத மார்க்கம் எவ்வளவு பழமை வாய்ந்தது, நம்முடைய மதத்துல எவ்வளவு பெரிய முற்பிதாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆபிரகாம் மோசே போன்ற பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க, எருசலேம் ஆலயம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி அவர்கள் வாதம் பண்ணுகிறார்கள். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் புதியவர்களாக கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள், முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களாக ஆன அந்த எபிரேயர்கள் இதில் குழம்பி போயிருக்கிற இந்த சூழ்நிலை தான் இந்த எபிரேய ஆசிரியர் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அதுல குறிப்பா இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் அவர் எதற்காக எழுதுகிறார்? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகக்கூடாது, அதற்காக தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். ஆனால் 11வது அதிகாரம் அதுல விசேஷமா எதை அவர் காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மேன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மேன்மை, அல்லேலூயா, அதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தை எழுதுகிறார். அதில் அவர் காண்பிக்க விரும்புகிறது, பழைய ஏற்பாட்டிலிருந்து பல அந்த பரிசுத்தவான்கள், ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி பல பரிசுத்தவான்களுடைய பட்டியலை எடுத்து அவருடைய விசுவாசத்தை குறித்து அங்கு பேசுகிறார். இப்ப வெறுமையா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வெறுமையான அவருடைய விசுவாசம் மாத்திரம்தான் பெரிய பட்டியலிட்டு காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் அதிக பிரயோஜனம் கிடையாது. மாறாக இந்த எபிரேய ஆசிரியர் எதை காண்பிக்க விரும்புகிறார்? அவர்கள் எல்லாருமே ஆபிரகாம், மோசே மாத்திரம் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாம் முதற்கொண்டு, ஆபேல், ஆதாமுடைய மகன் தான் ஆபேல், அவர் முதற்கொண்டு அனைத்து பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால்தான் தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தை தான் தேவன் நற்சாட்சி கொடுத்தார். அந்த விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அந்த விசுவாசத்தின் மூலியமாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில சந்தித்த அத்தனை போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இதை எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். அந்த விசுவாசத்தினால்தான் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்து முடித்தார்கள் அப்படிங்கிறதை இந்த எபிரேய ஆசிரியர் அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதுல முதலாவது வசனத்தை சென்ற வாரம் நாம் தியானித்தோம். முதல் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை ரெண்டாக நாம் பிரித்தால் 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசம் என்கிறது நான் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்கு எனக்கு உறுதியை அது கொடுக்கிறது. என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், என்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த விருப்பம், என்னுடைய தேவை, அதற்கு உறுதியை கொடுக்கிறது என்று சொல்லி சென்ற வாரம் பார்ப்போம். இன்றைக்கு அதனுடைய 2வது பகுதியாக விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் தியானிக்கும்படிக்காக சங்கீதம் 78வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லி 2 வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை, அர்த்தத்தை நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நான் தேவனை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. 78வது சங்கீதம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Psaume 78 verset 21. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு அவர்
அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களை விடுதலையாக்கி மகத்தான அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கண்ணார காணும்படிக்கு செய்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள் என்று சொல்லி அந்த 2 வார்த்தையும் அந்த இடத்துல வருகிறது. அப்ப இந்த விசுவாசம் எந்த அடிப்படையில் வருது பாருங்க. விசுவாசம் என்கிறது தேவன் மேல, ஆமென். விசுவாசம் என்கிறது அந்த நபர், அந்த ஆள் மேல, ஆமென். இப்ப விசுவாசம் என்கிறது என்ன? விசுவாசம் என்கிறது தேவன் உண்டு, ஆமென். தேவன் ஒருவர் இருக்கிறார், அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேத வசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த சத்தியத்தை நான் அப்படியே உண்மை, அப்படியே நிஜம், அப்படியே சத்தியம் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாசம், ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க தான் உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் உருவாக முடியும், ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. அந்த கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறதுனால எனக்கு விசுவாசம் வருகிறது, ஆமென். இப்ப விசுவாசம் வந்தால் போகாது, அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருக வேண்டும். அதற்காகத்தான் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறோம், ஆமென். அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் தான் என்னை அந்த விசுவாசத்துல வளர செய்கிறது. அதனால்தான் நான் சபைக்கு வருகிறேன், அதனால்தான் தேவனை துதித்து பாடுகிறேன், அதனால்தான் வீட்டில் நான் ஜெபம் பண்ணுகிறேன், வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். காரணம், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் என்னை அந்த விசுவாசத்துல வளர செய்யும். சீடர்கள் இயேசுவிடத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவுக்கு நேரடியாக எந்த பதிலும் சொல்லல. ஏன்னு சொன்னால் அவரோடு உறவில ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை பெருக செய்கிறார், அல்லேலூயா. அதே சமயத்தில் அது பெருகினால் போதாது, அவருடைய வார்த்தைக்கு நாம் அந்தந்த சூழ்நிலையை நாம் கீழ்ப்படிய அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது, ஆமென். அந்த விசுவாசம் வசனத்தினால் உருவாகி அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவினால அந்த விசுவாசம் பெருகி என்னுடைய கீழ்ப்படிதல்களின் செயல்களினால என்னுடைய விசுவாசம் கிரியையை நடப்பிக்கிறது, ஆமென். இப்ப விசுவாசம் என்கிறது அந்த ஆள் மேல, அந்த நபர், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்னை அன்பு செய்கிறவராக இருக்கிறார், அல்லேலூயா. எனக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், தம்முடைய வாக்குத்தத்தங்களை எனக்காக கொடுத்து வைத்திருக்கிறார், ஆமென். இப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய வசனத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் உள்ளபடியே எழுதப்பட்டிருக்கிறபடியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆமென். ஆனால் அந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும் பொழுது தேவனை பாருங்க, அவர்கள் தேவனை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும், ஆமென். அப்ப நம்பிக்கை என்கிறது அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அதை நம்புவது, ஆமென். எதிர்பார்ப்பது. நம்பிக்கை என்று சொல்லி சொன்னால் எதிர்பார்க்கிறது. தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற நன்மைகள், அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு, அது என்னுடைய குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் நம்பிக்கை, ஆமென். அப்ப நன்மையானது நடக்கும் என்ற ஒரு உறுதியான ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது தான் நம்பிக்கை, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் அந்த நபர், அந்த ஆள் மேல நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அந்த பொருள், அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அது நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது தான் அந்த நம்பிக்கை, அல்லேலூயா. அப்ப விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்றை இணைந்துதான் செயல்படும், தனித்தனியாக செயல்பட முடியாது. நல்லா கவனிங்க, அநேகர் விசுவாசம் இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மாத்திரம் தேவன் மேல வைத்திருப்பாங்க, ஒரு நம்பிக்கையில ஒரு மனக்கோட்டை கட்டி இருப்பாங்க. பரவாயில்ல சிஸ்டர், பயணம் விளையாட்டு தொந்தரவு இல்லை, பேசிட்டோம், சிரிக்கிட்டோம், அழுவிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது. அநேகர் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இல்லாம வெறும் நம்பிக்கையிலேயே இருப்பார்கள், அதாவது தேவனை குறித்து பொதுவாக அறிந்து வைத்திருப்பார்கள். ஆகையினால
கடவுள் எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யணும், கடவுள் இந்த காரியத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டிருப்பார்கள். அதற்கு ஆதாரமாக அஸ்திபாரமாக விசுவாசம் அவர்களுக்கு இருக்காது. விசுவாசம் எப்படி எனக்கு வரணும்? தேவனை குறித்து நான் அறிந்து கொள்ளதான். அவர் எப்படிப்பட்டவர், இதை எனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளதான் அந்த விசுவாசம் எனக்கு உண்டாகும். விசுவாசம் இல்லாமல் வெறுமையா நான் நம்பிக்கொண்டிருப்பேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அவன் பார்த்துக்குவான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான், நம்ம ஏதோ அவன் வீட்டில் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் சொல்லி நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்தா கடவுளை தான் சொல்றாங்க, அவங்க எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி. தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை, ஒரு வார்த்தையில் அவரை குறித்து அறிந்து கொள்கிற ஒரு அறிவு இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பெரிய மனக்கோட்டை கட்டி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாத அந்த ஒரு நம்பிக்கை ஏமாற்றத்தை கொண்டு வந்துவிடும். தேவனை குறித்து அதிருப்தியில அவர்கள் போய்விடுவார்கள். அதே போல நம்பிக்கை இல்லாம பெரிய விசுவாசம் மாத்திரம் இருந்தாலும் அதுல பிரயோஜனமும் இல்லை. அதாவது நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் ரொம்ப உண்மை உள்ளவர், ரொம்ப வல்லமை உள்ளவர், ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவை வரும்போது அந்த தேவையை சந்திக்கிற தேவனாக அவரை பார்க்க மாட்டார்கள். அந்த சூழ்நிலையை எதிர்பார்க்க மாட்டார்கள், நன்மையை எதிர்பார்க்க மாட்டார்கள். என்னுடைய வியாதி சுகமாகும், என்னுடைய தரித்திரம் நீங்கும், என்னுடைய பண கஷ்டம் மாறும், என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், கணவன் மனைவி பிரச்சனை மாறும், கர்த்தர் மாற்றுகிறேன் சொல்லி இருக்கிறார், அது நடக்கும், அது நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு நன்மையான நல்ல எதிர்பார்ப்பு இருக்காது. அதற்கு பதிலாக பயந்து திகில் அடைந்து அவிசுவாசமாய் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப நம்பிக்கை இல்லாத விசுவாசமும் பிரயோஜனமற்றது. பிசாசும் தேவனை விசுவாசிக்கிறான். ஆமென். பிசாசு தேவனை விசுவாசிக்கிறது. இப்ப பிசாசு என்னன்னு சொல்லி விசுவாசிக்கிறது தேவனை? தேவன் நல்லவர் சொல்லி பிசாசு தெரியுமா? தெரியும், ஏற்றுக்கொள்ளுகிறது. தேவன் வல்லமை உள்ளவர் என்கிறதை பிசாசு ஏற்றுக்கொள்ளுகிறது. தேவன் ஒரு வார்த்தை சொல்லி அது உண்மையா, அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் என்று சொல்லி பிசாசு ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் பிசாசு ஒரு காலமும் தேவனை நம்பாது. தேவன் எனக்கு நன்மை செய்வார், நான் தேவனிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி பிசாசு நம்பாது. நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசமும் பிரயோஜனம் கிடையாது. எதற்காக சொல்றேன்? நல்ல ஒரு பக்தியான ஆட்களா இருப்பாங்க, சபைக்கு வரக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். தேவனை நான் விசுவாசிக்கிறேன், பைபிள் படிப்பாங்க, வசனங்களை வாக்குத்தத்தங்களை மனப்பாடமா சொல்லலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை இந்த நன்மை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த ஒரு எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை அங்க இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து செயல்படும் பொழுது, ஆமென், அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நம்பிக்கை என்னை ஏமாற்றமடைய செய்யாது. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனுடைய அன்பு என் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் என்னை அன்பு செய்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு தெரியும். தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த நம்பிக்கையை அந்த காஸ்க், ஹெல்மெட், அந்த தலைச்சீரா ஹெல்மெட் போடுறோம், அந்த மாதிரி நம்பிக்கை என்கிறதை 24 மணி நேரமும் அதை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஏன் சொன்னா, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அடிமட்ட கடைசி கட்ட நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க, இனிமேல் எதுவுமே முடியாது, இது இனிமேல் மாறவே மாறாது, இந்த வியாதி சுகமாகவே ஆகாது, இந்த குடும்ப பிரச்சனை தீரவே தீராது என்று சொல்லி இருக்கக்கூடிய கடைசி கட்ட நிலைமையில கூட தேவனுடைய பிள்ளை சொல்லுவான், இல்லை, இதுல தேவன் ஒரு நன்மையை செய்வான். அல்லேலூயா. எனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி நான் இதில் எதிர்பார்க்கிறேன். ஏன்? நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்தே செயல்படுகிறது. ஒருவேளை நான் அந்த எதிர்பார்க்கிற அந்த நன்மை என் கையில இன்னும் கிடைக்காம இருக்கலாம், என் கையில இன்னும் சேராமல் இருக்கலாம், என் கண்ணால் அதை நான் இன்னும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அந்த காணப்படாத அந்த நன்மையை குறித்த நிச்சயம் இன்றைக்கே எனக்கு உண்டாயிருக்கும். ஆமென். எப்படி உண்டாயிருக்கும்? அந்த நிச்சயத்தை கொடுக்கிறது தான் தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசம். அல்லேலூயா. அதைத்தான் அந்த எபிரேயர் 11:1 இரண்டாவது பகுதி சொல்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம், விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென்.
காணப்படாத அந்த நன்மை, காணப்படாத அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கே எனக்கு நான் பெற்றுக்கொண்டது போல ஒரு நிச்சயம், அதை கொடுக்கிறது எது? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்க 1000 பேரை கேட்டு இருக்கிறீங்க, பணத்தை கேட்டு இருக்கிறீங்க, அவர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க கொடுக்குறேன்னு சொல்றதுனால ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா அழுதுங்க இருந்த நீங்க கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து கேட்கறாரு, என்னங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்க என்ன அவரை போய் நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் சொன்னாருனாக்கா எனக்கு நிச்சயமா கொடுத்துடுவார். அப்ப அந்த நிச்சயம் எனக்கு இருக்குது. பணம் ஒன்றும் கையில வரல, அது கண்ணால நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால அவர் எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னது எனக்கு நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப என்னென்ன காணப்படாதவைகள்? காணப்படாதவைகள் எல்லாம் எது? அதற்கு விசுவாசம் எனக்கு எப்படி நிச்சயத்தை கொடுக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவன் மேல இருக்கிற அந்த ஒரு விசுவாசம், அவர் எனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த ரட்சிப்புல உண்டாக்குற அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இருதயத்துல நிச்சயத்தை உண்டு பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, முதல் காரியம், நான் தேவனிடத்துல ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நான் தேவனிடத்துல அவருடைய வார்த்தையின் அடிப்படையில அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அல்லது ஒரு வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருத்தாய் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது நான் நம்புகிறேன் இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பொறுமையோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது காத்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம் ஒருவேளை நாளைக்கு கிடைக்கும், அடுத்த வாரம் கிடைக்கும், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், அல்லது ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம். நான் ஜெபித்து பொறுமையோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த காத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு உறுதி கொடுக்கிறது எது? அதுதான் நீங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல 1வது அதிகாரம் அன்னாள் என்ற பெண்ணை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம். அன்னாள் என்ற பெண், அவள் மலடியா இருக்கிறாள், திருமணமாகி பல வருஷங்கள் ஆகிறது, பிள்ளை அவளுக்கு இல்லை. அவளுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி வேற இருக்கிறாள், சக்கரவர்த்தி இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த சக்கரவர்த்தி இந்த அன்னாள் என்ற பெண்ணை அவள் மனமடிவாக ஆக்குவாள். ஆகிய அது நிமித்தம் அந்த அன்னாள் எப்பொழுதும் அவள் அழுது கொண்டு துக்க முகமாக, விசனமாக, கவலையாக, மனமடிவோடு அவள் இருப்பாள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. அவளுடைய துக்கத்தை எத்தனை விதமான வார்த்தைகள் போட்டு அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வேதனை. அவள் அழுது கொண்டு இருப்பாள், துக்க முகமா இருப்பாள், சாப்பிட மாட்டாள், யாரிடத்துல முகம் கொடுத்து பேசவே மாட்டாள். ஒரு மாற்றமும் அவளுடைய வாழ்க்கையில வரவே இல்லை. நாம கூட பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு உங்களோட பிரச்சனையை நினைச்சு நீங்க அழுதுக்குன்னு முகத்தை தொங்க போட்டு கொண்டு யாரிடத்துல முகம் கொடுத்து பேசாம சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனை ஒரு காலமும் மாறாது. பிரச்சனை எப்ப மாறும்? அந்த அண்ணால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு அவள் வந்தாள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல வந்து 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் அவள் அழுது அவள் ஜெபம் பண்ணாளாம். அவளுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் அவள் சொல்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு குழந்தையை ஏற்படுத்துவேன், கற்பத்தை அவர் ஆசீர்வதித்து பிள்ளையை கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி அவள் விசாரங்களை எல்லாம் ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாள் சொன்னா, பார்க்கிற ஆட்கள் அவள் குடித்து விட்டு உலர்கிறாள், குடித்து விட்டு உலர்கிற ஒரு பெண்ணை போல உலர்கிறாள். அப்ப அந்த அளவுக்கு தேவனிடத்துல அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்த தேவனுடைய ஊழியக்காரன், அல்லேலூயா, ஏலி என்கிற தேவனுடைய ஊழியக்காரன் அங்க இருக்கிறான். இந்த தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை அனுப்புகிறார். அப்ப அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது 17வது வசனத்துல ஏலி, தேவனுடைய ஊழியக்காரன் ஏலி வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக.
அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு பல தடவை தன்னை தேடி வந்த அந்த ஜனங்களிடத்துல என்ன சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் போ அப்படின்னு சொன்னாரு. முப்போன மாத்திரத்துல அவர்களுக்கு அந்த அற்புதம் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பாணியில தான் இங்க ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்துல கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக அப்படின்னு சொல்லி. இது யார் பேசுறா? தேவனுடைய ஊழியக்காரன் பேசல, மாறாக தேவனுடைய ஊழியக்காரன் வழியாக தேவனே பேசுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் அண்ணால் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார். அன்பான சகோதரி சகோதரி, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவன் என்னோட பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் ஆமேன் அப்படின்னு சொல்லி அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆமேன். நடந்தது என்ன? 18வது வசனம் பிற்பகுதி 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றார். சரி. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக துக்கமுகமாக இருந்தால், சாப்பிடாமல் இருந்தால், அழுது கொண்டு இருந்தால். ஆனால் இப்போ தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்து விட்டது. ஆமென். அவளுக்கு உறுதியாய் தெரியுது, என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு எனக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவளுக்கு நிச்சயம் வந்து விட்டது, எந்த அளவுக்கு அவளுக்கு உறுதி வந்து விட்டது, அந்த பிள்ளையை என்னமோ தான் பெற்றுக்கொண்டது போலவே அவள் சந்தோஷம் அடைந்தாள். அல்லேலூயா. இன்னும் வயிற்றுல குழந்தை உருவாகல, கணவனை போய் இன்னும் பார்க்கல, அந்த குழந்தையை கண்ணால இன்னும் பார்க்கல. ஆனா அதற்கு முன்பாகவே அவள் காணப்படாத அந்த குழந்தையை குறித்த ஒரு நிச்சயம், காணப்படாத அந்த ஆசீர்வாதத்தை குறித்த அந்த நிச்சயம் அவளுக்கு இப்பொழுதே வந்து விட்டது. ஆமென். எப்படி சொல்றோம்? அதனால்தான் அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். சாப்பிடாம இருந்தவர் சாப்பிடுகிறார், சந்தோஷம் இல்லாமல் இருந்தவர் சந்தோஷமா இருக்கிறார், மனுஷர்களோடு முகம் கொடுத்து பேசாதவர்கள் முகம் கொடுத்து பேசுகிறார். ஆமென். நாம தேவனிடத்துல ஒரு சில காரியத்தை கேட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? துக்கமுகமா, அவங்க சந்தோஷம் இல்லாம அப்படியே ஒரு கவலையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் விசுவாசம் ஒண்ணு அங்க இருந்தா உங்களுடைய இதயத்துல, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய அவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க? நாம எப்படி இருப்போம்? சந்தோஷமும் சமாதானமுமாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. ரோமர் புத்தகத்துல 15வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ரோமன் 15 verset 13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். சொல்லுங்க, நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன் சொன்ன என்ன அர்த்தம்? எனக்குள்ள நம்பிக்கையை உருவாக்குகிற தேவன். ஆமென். நம்ம சபைக்கு வரும்போது பாருங்க, தேவனை தேடி வரும்பொழுது அநேக போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில தான் நம்ம தேவனை தேடி வருகிறோம். அதுல என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருப்போம். அதுல ஒரு ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை வந்திருக்கும். இல்ல, இந்த வியாதி எனக்கு மாறவே மாறாது, நான் சாகிற வரைக்கும் இந்த வியாதி இருக்கும், இதை வைத்துக் கொண்டே தான் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. அல்லது என் குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் சண்டையும் சச்சரவு தான் இருக்கும், நான் என்ன பண்றது, எனக்கு வாழ்க்கப்பட்ட வாழ்க்கை இப்படி ஆயிடுது, இனிமேல் இது மாறவே மாறாது, இது திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில தான் நம்ம வருகிறோம், சபைக்கு வருகிறோம், தேவனை தேடி வருகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கையின் தேவன் என்ன பண்றாரு? இல்லை இல்லை, அவைகள் மாறும். நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி, நான் உனக்கு இதை செய்ய விருப்பமா இருக்கிறேன். வாக்குத்தத்தம் அதுதான், ப்ராமிஸ். என்ன பண்றாரு? நான் உனக்கு இதை செய்ய விருப்பமா இருக்கிறேன். ஆமென். உன்னுடைய வியாதியை மாற்ற நான் விருப்பமா இருக்கிறேன். நான் பரிகாரியாக உனக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப நம்பிக்கையை உருவாக்குகிறார். அங்கே நம்பிக்கையை உருவாக்குகிறார். அதே வசனம் தான் எனக்குள்ளார விசுவாசத்தையும் உருவாக்குகிறது. ஆமென். அந்த சொன்ன அந்த கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி, அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி, அவர் வாக்கு மாறாதவர்.
ஆமென். அதை நிச்சயமாய் செய்வார். அந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என்று சொல்லும்போது, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அல்லது ஊழியக்காரர் தேவ ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார். சரி, அந்த பலத்தினாலே எனக்கு நம்பிக்கை பெருகுகிறது. நம்பிக்கையே இல்லாதவனாக நான் இருந்தேன். இப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதனால உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் கேட்க எனக்கு அந்த சுவிசேஷத்தினால நம்பிக்கை எனக்கு உண்டாகுகிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் தேவன் அதை உருவாக்குகிறார். உருவாக்கி நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அதே சமயத்துல அவர் தம்மையை வெளிப்படுத்துகிறார். தாம் எப்படிப்பட்டவர் என்கிறதை வெளிப்படுத்தபடினால நான் அவர் மேல விசுவாசமாக இருக்கிறேன். ஆமென். அப்ப அந்த விசுவாசம், இப்ப நான் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? குடும்ப ஆசீர்வாதம் ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? சரீர ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு பொருளாதார இந்த கடன் பிரச்சனை மாறணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களுடைய கையில வந்துடுச்சா? கண்ணால நீங்க கண்டீங்களா? இன்னும் காணல. ஆனால் அந்த காணாத நன்மைக்கு இப்பொழுதே தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னா, இப்போவே நான் அந்த பிள்ளையை உடையவளாகவே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை உடையவளாக நான் பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய சுபாவங்கள் எல்லாமே அப்படியாக மாறிவிடுகிறது. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நான் இருக்கிறேன். என்ன பார்த்தா இந்த குறை இந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நிரப்பி விடுகிறார். அல்லேலூயா. காணப்படாதவர்களின் நிச்சயத்தை தேவன் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அது காணப்படாதவைகள் வேற என்ன இருக்கிறது? 2 கொரிந்தியர் புத்தகம், காணப்படாத ஆசீர்வாதம். நான் ஜெபித்து அது இன்னும் காணப்படாத அந்த ஆசீர்வாதம், அதை காண்கிறதுக்கு முன்பாகவே இப்போவே நான் அதை பெற்றுக்கொண்டவனை போல ஒரு நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். அந்த நிச்சயத்தை விசுவாசம் தான் எனக்கு கொடுக்கிறது. 2 Corinthiens chapitre 4 verset 17. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 5வது அதிகாரம் 6வது வசனம், அதிலே ஒரு வசனத்தை வாசித்து விடுங்கள். நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். 2 உலகங்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதன் மத்தியில இருக்கிறோம். ஒன்று காண்கின்ற உலகம், அதாவது இந்த மனுஷ கண்களினால நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்துல நான் செயல்படுவதற்காகத்தான் தேவன் 5 புலன்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? கண் பார்வை, எது என்னென்ன 5 புலன்கள் சொன்னா எது? கண் பார்வை, காது கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, நுகர்கிறது, வாய் அந்த டேஸ்ட் பார்க்கிறது, தொடுதல் மூலியமாக அப்படின்னு சொல்லி 5 புலன்கள் இருக்குது. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் அங்க இருக்கிறது என்றதுக்கு எனக்கு என்ன நிச்சயம்? அந்த நிச்சயம் என்ற அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல எவிடன்ஸ், அதாவது ப்ரூஃப், அத்தாட்சி. இங்க இந்த ஸ்பீக்கர் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? எனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கிறது? என்ன எவிடன்ஸ்னா என்னுடைய கண் அதை பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய கண் பார்த்ததுனால எனக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு எவிடன்ஸ், ஒரு நிச்சயம் உண்டாகிறது. ஆமா, இங்க ஒரு ஸ்பீக்கர் நிற்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த காணக்கூடிய உலகத்துல எல்லா வச்சிலுமே நான் கண்டு அதன் அடிப்படையில தான் நான் நடக்கிறேன். ஆமென். நான் காணக்கூடிய காரியங்களின் அடிப்படையில தான் நான் நடக்கிறேன். அதனால்தான் அநேக காரியங்களை பார்க்கிறேன், பயந்து விடுகிறேன். அநேக பிரச்சனைகளை பார்க்கிறேன், பயந்து விடுகிறேன். சொல்லுவோம், கண்ணு பார்க்குது, கண்ணு தெரியாம நான் குருடலா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை மத்தியில அப்படி சொல்றது வழக்கம். கோர்ட்ல ஒரு சாட்சி, ஒரு கேஸ் நடக்கிறது. அப்ப அந்த சாட்சியை கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க. ஆமா, நீ சொல்லுப்பா, நீ பார்த்ததை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? ஆமா ஐயா, நான் என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் அங்க
சாட்சி. ஆமென். அவன் தான் அந்த கேஸ்க்கு எவிடன்ஸ். சரி, அப்போ அதே போல காணக்கூடாத உலகம் என்று சொல்லி இருக்கிறது ஆவிக்குரிய உலகம். ஆமென். அந்த ஆவிக்குரிய உலகத்துல தேவன் எனக்காக அநேக நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம வெளியே காண்கின்ற உலகத்திலேயே பார்த்துட்டு பயந்து கண்ணீர் விட்டு திகில் அடைந்து குழம்பி நம்ம போய்விடுகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய உலகம் காணக்கூடாத அந்த உலகத்தில் இருக்கிறதை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்புகளை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 6வது அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 6வது அதிகாரம். முழு அதிகாரத்தை வாசிக்க நேரம் இல்லை. அங்கே சீரியா தேசத்து ராஜா, நல்லா கவனிங்க, சீரியா தேசத்து ராஜா இஸ்ரவேல் தேசத்தோடு போர் செய்யும்படியாக அவன் ஆலோசனை பண்ணி திட்டம் பண்ணி அவன் ஆங்காங்கே ரகசியமாய் ஆட்களை கொண்டு போய் நிறுத்துகிறான், போர் படையை கொண்டு போய் நிறுத்துகிறான். ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் கொண்டு வரும்போது இந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா அதை கண்டுபிடித்து அவனுடைய திட்டத்தை முறியடித்து விடுகிறான். அப்ப இந்த சீரியா தேசத்து ராஜாவுக்கு பெரிய குழப்பம். எப்படி அவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்ட அவனுடைய ராணுவ வீரன் ஒருவன் சொல்லுகிறான், இல்ல எலிசா தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த ஆளு நீங்க உங்களுடைய அறையில போடுகிற திட்டத்தை கூட அவனுக்கு வெளிப்படுத்தி விடுவான் என்று சொல்ல அப்ப அந்த ராஜா சொல்றான், முதல்ல இந்த ஆளை தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு எலிசா, தேவனுடைய தீர்க்கதரிசி, ஒரே ஒரு எலிசாவை கொலை செய்வதற்காக ஒரு பெரிய ராணுவத்தையே அவன் அங்க அனுப்புகிறான். அப்ப அவர்கள் ராத்திரியோட ராத்திரியா வந்து எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள். அவன் விடிஞ்சா அவன் வெளியில வந்த உடனே அவனை கொலை செய்வதற்காக. காலையில விடிந்த மாத்திரத்துல எலிசாவுடைய வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியில வருகிறான். வீட்டை விட்டு வெளியில வந்த மாத்திரத்துல பார்க்கிறான், சீரியா தேசத்து ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் அவர்களை சூழ்ந்து இருக்கிறதை பார்த்து விட்டு திகில் அடைந்து பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போய், ஆண்டவனே ஆண்டவனே, யாரை கூப்பிடுறாரு? எலிசாவை கூப்பிடுறாரு. ஆண்டவனே ஆண்டவனே, நம்ம என்ன பண்ணுறது, இப்படியா சீரியா தேசத்து அந்த போர் படை நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்துல 16வது வசனத்துல பாருங்க, எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசி அவன் சொல்றாரு, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, எலிசா அவனுடைய வேலைக்காரன். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. எலிசாவை கொலை செய்ய வந்து எலிசாவை கொலை செய்யும் போது வேலைக்காரனும் கொலை செய்யப்படுவார்கள். இப்ப 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. ஆனால் ஒருவனுக்கு காணக்கூடாத உலகத்துல காணக்கூடிய கண்கள் இருக்கிறது. ஆமென். காணாத உலகத்துல இருக்கிறதை காணக்கூடிய கண்கள். இன்னொருத்தனுக்கு வெளியே காண்கின்ற உலகத்துலதான் பார்க்கலாம், ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்கிறது, மாமனார் இருக்கிறாரு, மாமியார் இருக்கிறாரு, எதிரி இருக்கிறான், பிரச்சனை இருக்குது, கடன் இருக்கிறது, இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறான். எலிசா காணாத உலகத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காண்கிற ஒரு கண்கள், ஒரு இருதயத்தின் கண்கள், மனக்கண்கள் உடையவனாக இருக்கிறான். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் காணாத உலகத்துல இருக்கிறதை காண செய்கிறது தான் விசுவாசம். ஆமென். காணப்படாத உலகத்துல தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்புகள். ஆமென். எப்படி சரி, எலிசாவுக்கு எப்படி தெரியும்? எலிசாவுடைய அதாவது மனுஷ கண்ணால அந்த அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகளை அவன் பார்க்கவில்லை. அவன் பார்த்திருந்தா அவனுடைய வேலைக்காரனும் பார்த்திருப்பான், சீரிய ராணுவமும் பார்த்திருக்கும். எலிசாவுக்கும் அது கண்ணில் தெரியல, மனுஷ கண்களில் அவனுக்கும் தெரியல. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் வான தூதர்கள், அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்கிறீங்களா? இல்ல. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கிறத பார்க்க முடியுதா? இல்ல. நம்ம அநேக சமயத்துல நான் தனிமையா இருக்கிறேன், தனிமையா இந்த குடும்ப போராட்டத்தை நான் சந்திக்கிறேன், தனிமையா நான் ஒண்டியா இப்படியா பிரச்சனையில அகப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எலிசாவுக்கு எப்படி தெரியும் தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதுன்னு சொல்லி? விசுவாசம்ங்கிறது சொன்ன என்ன, அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை பண்ணி பார்க்கிறதா? இல்ல. விசுவாசம், நல்லா கவனிங்க, இல்லாததை கற்பனை பண்ணி கொள்ள சொல்லுகிறது கிடையாது. விசுவாசம் இருக்கிறதே தான், இருக்கிறது,
ஆனால் அதை இந்த மனுஷ கண்ணால பார்க்க முடியல, அதை பார்க்க செய்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. எலிசாவுக்கு எப்படி தெரியும்? சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரத்துல தாவீதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம், சங்கீதம் 34ல 7வது வசனம். தாவீது எலிசாவுக்கு முன்னாடி இருந்தாரா பின்னாடி இருந்தாரா? எலிசாவுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் தான் தாவீது. சரி, 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகத்தான ஒரு பாதுகாப்பு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை சூழ தேவ தூதர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சூழ அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள். சொன்னா அதுக்கு மேல ஒவ்வொரு வானதூதன் இருக்கிறான். வெறும் ரதங்களும் குதிரை மாத்திரம் இல்ல, அதன் மேல அந்த சீரிய தேசத்து ராஜாவுடைய போர் வீரன், அந்த குதிரை, அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆமென். ஆனால் என்னை சுற்றி தேவன் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த தூதர்கள், அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நித்தியமானவைகள். அல்லேலூயா. எலிசாவுக்கு எப்படி தெரியும்? காரணம், எலிசா இந்த வசனத்தை அவர் வாசித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எலிசா, நல்ல கவனிங்க, இங்கதான் நம்ம அநேக அதை போட்டு விட்டுடுவோம். இந்த வசனத்தை எலிசா படிக்கிறார். சரி, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த வசனத்தை எலிசா படிக்கும் பொழுது படிச்சுட்டு அதை ஆமென், அது அப்படியே இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறது, தேவன் அதை எனக்கு செய்து வைத்திருக்கிறார் என்கிறதை இருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அது அப்படி இருக்கிறதாகவே அவர் வாழ்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நல்ல வசனம் நல்ல எழுதி வீட்டுல மாட்டி போடுவோம், மனப்பாடம் பண்ணுவோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி காத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி காத்துக் கொள்கிறார். எல்லாம் முடிஞ்சு. அப்ப எதையாவது ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தருடைய தூதனாவது தேவனாவது அப்படி சொல்லி பயந்து நடுங்குவோம், அந்த எலிசாவுடைய வேலைக்காரனை போல. ஆனால் எலிசா அந்த வசனத்தை பார்த்து மாத்திரத்துல வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நான் அப்படியே நிஜம் சத்தியம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். அதுதான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அந்த ஆவிக்குரிய உலகத்துல தேவன் என்னை சூழ வானதூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறான்னு சொல்லி சொல்றேன். அது உங்களால் காண முடியுதா? கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். ஆமென். கர்த்தருடைய சத்தம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்றேன். ஆமென். அது உங்களால் காண முடியுதா? ஆமென். ஆனால் அதை உங்களால் காண முடியும் எப்போ? விசுவாசத்துல நாம் இருக்கும்போது. ஆமென். நான் தரிசித்து நான் நடக்கல, விசுவாசித்து ஆவிக்குரிய உலகத்துல தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்புகளை தரிசித்து நான் நடக்கிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்றார், அந்த ரட்சிப்பே மதிலாக அவர்களுக்கு இருக்கிறதா. அல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்படணும் சொல்லும்போது அது என்னமோ ஒரு அந்நிய காரியமா இல்ல. அந்த ரட்சிப்பை என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறது. பாதாளத்திலிருந்து பிசாசுகள் எல்லாமே எழும்பி வந்தாலும் உங்களை ஒருவனும் தொட முடியாது. சொல்லுங்க, என்னை ஒருவனும் தொட முடியாது, என் பிள்ளைகளை ஒருவனும் தொட முடியாது, என் குடும்பத்தை ஒருவனும் தொட முடியாது. அந்த ரட்சிப்பை கர்த்தர் மதிலாக அவர் போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப அந்த மதிலுள்ள ஒருத்தன் நுழையணும்னு சொன்னா துதிதான் அதுக்கு வாசல். ஆமென். துதிக்கிறவங்க அதுல நுழைய முடியும். ஆமென். பிசாசு தேவனை துதிக்காதது நுழைய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். துதிக்கிற ஜனங்கள் தான் உங்களை நெருங்க முடியும். தேவனை அன்பு செய்கிறவர்கள் தான் உங்களை நெருங்க முடியும். சத்துருக்கள் நெருங்க முடியாது, எதிரிகள் நெருங்க முடியாது, சாத்தானுடைய கிரியைகள் உங்களை நெருங்க முடியாது. அதனால்தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது, 91வது சங்கீதத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி 12வது வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை, தூதர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அதாவது தேவன் வான தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாக்கிறார், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவர் ஸ்கூலுக்கு போகும்பொழுது வரும்பொழுது அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார் சொன்னா, இந்த பாதம் கூட கல்லில் இடித்துக் கொள்ளாதபடிக்கு தூதர்கள் உங்களை காக்கிறார்கள்.
அப்ப உங்க தலையை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்? ஆமென். உங்க ஆத்மாவை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்? உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்? அக்கினி மதிலை போட்டு பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தமக்கு பயந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை சூழ இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. வெறும் பாதுகாக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எபிரேயர் புத்தகத்துல 1வது அதிகாரம் நம்ம எபிரேயர் புத்தகத்துல தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், முதல் அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம். Hébreux, premier chapitre verset 14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? வானதூதர்களை குறித்து மேலே இருக்கக்கூடிய அந்த வசனங்களை பேசிக் கொண்டு வருகிறார். அந்த வானதூதர்கள் யாரா? நம்மை பாதுகாக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது, உங்கள் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு காக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது, நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. இதை என் கண்ணால காணணும் பாருங்க. ஆமென். அந்த ஆவிக்குரிய விசுவாச கண்களினால அதை நான் பார்க்கும் பொழுதுதான் அது எனக்குள்ளாக ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும். ஆமென். அது பார்க்காம இந்த மனுஷ கண்ணால பார்க்கிறத மாத்திரம் நான் பார்க்கிறேன்னு சொன்னாது எலிசாவுடைய வேலைக்காரனை போல பயந்து நடுங்கி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு நான் அப்படியே தான் வாழ முடியுமே தவிர தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை என்னால் அனுபவிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க என்னோட கூட, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது வேற என்ன இருக்கிறது? அந்த காணப்படாதவைகள் 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். இதையெல்லாம் சொல்லிதான் அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். உங்களை ஒருவரும் தீண்ட முடியாது, உங்களுக்கு ஒருவரும் சேதப்படுத்த முடியாது, நீங்க இயேசுவை நம்பி நீங்க வந்திருக்கிறபடினால தேவனுடைய தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதையெல்லாம் அவர் தேர்ச்சுகிறார், பலப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். Corinthiens chapitre 2 verset 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். விசுவாச ஆவியினாலே வெளிப்படுத்தினார், வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், ஆமென், தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களையும் அந்த ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். இங்க என்ன இருக்கிறது? காணப்படாத உலகத்துல பாருங்க, தேவன் அந்த வசனத்தை சொல்கிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. உங்க மேல இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அதனால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு, அதனால் உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், அதனால் உண்டாகக்கூடிய அந்த மகிமையின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அங்கு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகள், தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய வாழ்க்கையில செய்யும்படிக்காக நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்காக நன்மைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு நன்மை செய்கிறதே அவருடைய பிரியம். அல்லேலூயா. அந்த நன்மைகளை அவர் எப்போதிலிருந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுக்கு கூட தெரியாது பாருங்க. சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அவரை விசுவாசித்து அதன் மூலமா அந்த ஜனங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் சாத்தானுக்கு தெரிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில அடித்தே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி மேல் வசனங்கள் சொல்லுகிறது. ஆமென். அது எந்த மனுஷனுடைய இதயத்திலே தோன்றலையா? அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு இன்றைக்கு
எபிரேய கிறிஸ்துவன், நான் புதுசா கிறிஸ்துவனாக நான் வந்திருக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு எப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்னை நீதிமானாக அவர் பார்க்கிறார். என்னுடைய வியாதியை அவர் சுகமாக்கும்படிக்கு சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய தரித்திரத்தை நீக்கும்படிக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்துல சமாதானம் தங்கி இருக்கும்படிக்காக இயேசு சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு என்னுடைய குடும்பத்துல சேஷ்டைகள் பண்ண முடியாது. பிசாசின் பிள்ளைகளை தொட முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையில பரலோகத்தில் அவர் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நான் அவருடைய சமூகத்தில் நேராய் சென்ற நித்திய ஜீவனில் நான் வாழ போகிறேன். ஆமென். அதனுடைய முன்ருசியை நான் இங்கேயே நான் அனுபவிக்கிறேன். கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது பாருங்க, இந்த காரியங்கள் மனுஷனுடைய கண்களில் காணவும் காணப்படாது, அவர்கள் காதுகளில் அது ஏறவும் ஏறாது. நீங்க சொன்னாலும் அது அவர்களுக்கு ஏறாது. ஏன்? அதையெல்லாம் காண்பதற்கு விசுவாசத்தின் ஆவியானவர் வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். ஆகையால் அதை நீங்கள் இன்றைக்கு காண்கிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் சொல்லுவார், உங்களுடைய இதயத்துல வந்து சொல்லுவார், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற. தேவன் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீ எந்த கஷ்டத்தில் இருக்கிற, உன்னை அவர் தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். உன்னை குறித்து அவர் பரிதவிக்கிறார். மகளே, உன்னை குறித்து அவர் பரிதவிக்கிறார். அந்த ஆவியானவர் அதைத்தான் வந்து சொல்லுவார். விசுவாசத்தின் ஆவியானவர் இதைத்தான் காணும்படிக்கு அவர் செய்வார். ஆமென். என்னை பற்றி, இந்த சகோதரியை குறித்து, இந்த சகோதரியை குறித்து, இந்த பெரியவரை குறித்து தேவன் நினைக்கும் பொழுது என்ன அவர் பண்றாராம்? அவர் பேரில் சந்தோஷமாய் களி கூறுகிறார். சொல்லுங்க, தேவன் என் பேரில் சந்தோஷமாய் களி கூறுகிறார். என் பேரில் கோபமா இல்ல, என் மேல கட்ட குறுகுறுன்னு இல்ல, எப்போ கையை உடைக்கலாம் எப்போ காலை உடைக்கலாம் இல்ல, என் பேரில் சந்தோஷமாய் களி கூறுகிறார். அல்லேலூயா. என்ன நினைக்கும் போது கிறிஸ்டியன் அப்படி சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரா? கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறார். அல்லேலூயா. உங்க பேரை போட்டு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. உங்களை நினைக்கும் பொழுது கர்த்தர் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறார். எப்படி கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறது? கென்னத் ஏகன் என்ற ஒரு ஊழியர் இருந்தார். அவர் வியாதியின் படுக்கையில தான் வேத புத்தகத்தை வாசித்து அவர் ரட்சிக்கப்பட்டார். இருதய கோளாறு பயங்கரமா வலிக்குமா. அது நிமித்தம் ஒரு சில பகுதிகள் பேரலைஸாகவும் ஆகிவிட்டது. அந்த வாலிப வயதுல 16-17 வயதுல, அந்த வாலிப வயதுல அப்போ தேவனுடைய வசனத்தை வாசித்து அவருக்கு விசுவாசம் வந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அந்த வியாதி எல்லாம் சுகமாக படுத்த படுக்கையாக பல மாதங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்ப அந்த இரவு நேரத்தில் தனிமையாக அந்த படுத்த படுக்கையில தூங்கி கொண்டிருக்கும் போது இருதயம் பயங்கரமா வலிக்கும், கையெல்லாம் அசைக்க முடியாது. அப்புறம் சாத்தானுடைய குரல் கேட்கும். சாத்தான் வந்து சொல்லுவாங்க, பாத்தியா, நான் உனக்கு அப்பவே சொன்னேன், உன்னுடைய இந்த வியாதி சுகமாகாது. நீ என்னமோ இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமானேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறியே, இந்த வியாதியிலேயே நீ செத்து போவாய், நீ இந்த படுக்கையை விட்டு எழுதிக்கு போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த சாத்தானை பார்த்து, சாத்தான் பார்க்கறது கேட்கறதுலாம் சொன்ன அந்த உள் உணர்வுல அவர் கொக்கரித்து அவர் சிரிப்பாராம். சிரிக்கிற நேரமாக சிரிக்க முடியுமா? இருதயம் வலிக்கு. உண்மையா சாத்தான் சொல்ற மாதிரி இருதயம் நின்று போகிற அளவுக்கு வலிக்குமா? அவர் என்ன பண்ணுவாரா? சிரிப்பாராம். பிசாசு, இல்லையா, நீ செத்து போக போகிற, ஒரு படிக்கையில் நீ மரித்து போக போகிற, உன்னால இந்த வியாதியிலிருந்து சுகமாக முடியாது என்று சொல்லி நான் சொல்றேன், சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஏன் நான் சிரிக்கிறேன்னு சொன்னா, நான் இனிமேல் சுகமாக போவது கிடையாது, இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாக இருக்கிறேன். சிரிப்பாராம் பாருங்க. பிசாசு அவனை சொல்லி 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 பார்த்துட்டு அவன் ஃபெட்டப் ஆகி இருந்தாங்கிட்ட ஒண்ணுமே முடியாது என்று சொல்லி அவன் போய்விடுவான். தேவன் உன்னை அன்பு செய்யவே இல்லை.
நீ வளர மாட்ட, நீ பெருக மாட்ட, நீ குறுகி போயிடுவே, நீ குஞ்சு போயிடுவ. ஹா 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 ஹா. அல்லேலூயா. ஏன்? எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் ஆவியானவர் கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ மகிமைப்படுவாய், நீ சிறுமைப்பட்டு போவது இல்லை, நீ உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குன்றி போகிறது இல்லை. உன்னுடைய குடும்பம் எனக்கு முன்னாடி ஸ்திரப்படும், உன்னுடைய சபை எனக்கு முன்பாக ஸ்திரப்படும். நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நன்மைகளை சொல்லி அறிவிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை சொல்லி அறிவிப்பேன். சிரிப்பெல்லாம் வந்து தானா வந்துடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் தான் சிரிக்க வேண்டும். அல்லேலூயா. சிரிக்க வரணும். ஆமென். பிசாசு அப்படி பேசும்போது நம்ம பிசாசு பேசுறதுன்னு இல்ல பிரதர், இந்த முட்டி 2 முட்டியை வச்சுன்னு இருக்குது, இந்த முட்டி இனிமேல் நல்லா போகாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நினைக்கலாமா? சாத்தானுடைய சிந்தனையில பேசுகிறான். நீ என்ன செய்யணும்? ஹா 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 ஹா. நீ சிரிச்சு பாரு, பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் என்னை குறித்து நினைக்கும் போது சந்தோஷமாய் அவர் களிகூறுகிறார். அல்லேலூயா. என்னை குறித்து அவர் கம்பீரமாய் அவர் ஆர்ப்பரிக்கிறார். ஏன்? நான் காணாத உலகத்தில் இருக்கிறதை நான் காண்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காணாதவர்களை குறித்து, காணாத உலகத்தில் இருக்கிறதை குறித்து அந்த நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். நானும் அதையெல்லாம் காணக்கூடாத ஒரு குருட்டு உலகத்துல குருடனாக தான் இருந்த பாருங்க. பர்த்திமேயு மாதிரி, பிச்சைக்காரன் பர்த்திமேயு மாதிரி தான் காணக்கூடாத உலகத்துல இருக்கிறதையெல்லாம் காணாத பிச்சைக்காரனாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் தாவீதின் குமாரன் என்னுடைய வாழ்க்கையில வந்தார். ஆமென். என் வழியாக நடந்து வந்தார் அந்த தாவீதின் குமாரன். அவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மேல மனம் இறங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவர், போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாகி விட்டது சொன்ன மாத்திரத்துல அந்த கண்கள் பளிச்சு என்று சொல்லிக் கொண்டு ஆவிக்குரிய உலகத்துல அவரை பின்பற்றுகிறதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, அவரை தேடி அவருக்கு பின்னாடி போகக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேற என்ன? அது காணக்கூடாத அந்த உலகத்துல காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் தானே விசுவாசம். அது காணப்படாத உலகத்துல வேற என்ன இருக்கிறது? அதை வாசித்த 2 கொரிந்தியர் புத்தகத்துல கொஞ்சம் வேகமாக நாம் பார்த்து அதை நாம் முடிக்கலாம். சற்று முன் வாசித்த அந்த வசனம் தான். அதுல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18. யாராவது எடுத்தவர்கள் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். அனித்தியம் சொன்ன அர்த்தம் அழிந்து போகக்கூடியவைகள், மறைந்து போகக்கூடியவைகள், நிலை நிற்காதவைகள். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொன்னா என்றென்றைக்குமாக இருக்கக்கூடியவைகள். அல்லேலூயா. சரி, அங்க அவர் என்ன சொல்றாரு? இப்போ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டம், இப்போ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, இந்த வேதனைகள் எனக்கு எப்போ லேசானதாக தெரியும்? நீங்க ஒரு போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கிறீங்க, கண்ணீரின் பாதையில நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, ஒரு கடன் பிரச்சனையில நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. அது பார்த்தாக்கா அது என்னமோ பாரமா உங்களை அழுத்தி, அது என்னமோ நீங்க இந்த ஜென்மத்துக்கு விடுதலையாக முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இங்க அவர் சொல்றாரு, எப்போ அது உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டா, ரொம்ப ரொம்ப லேசானதாகவும் அதே சமயத்துல அதிசீக்கிரத்துல உடனே முடிஞ்சு போகக்கூடியதாகவும் அந்த பிரச்சனை இருக்குமா? எப்போன்னு சொன்னா, நீங்க அதே பிரச்சனையே பார்த்து கொண்டு இருந்தாக்கா அது அப்படி இருக்க முடியாது. பிரச்சனையே, வியாதியையே, குடும்ப பிரச்சனையே நீங்க பார்த்து பார்த்து அதையே பார்த்து கொண்டு இருந்தா பாரமா உங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், காணப்படாத உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆமென், காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை நான் நோக்கி பார்க்கும்போது, இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற என்னை நெருக்கி நிற்கிற அந்த பிரச்சனைகள் லேசானதாக இருக்குமா? ஆமென்.
அதி சீக்கிரத்துல நீங்கி போகக்கூடியதாக அது இருக்குமா? அந்த நித்தியத்தில் இருக்கிறதையும் காணக்கூடிய உலகத்தில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும்போது இது லேசானது, அது சீக்கிரத்துல நீங்க போயிடும் சொல்றாரு. அங்க நான் நித்தியத்துல பார்க்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அது அதிக கனமான, ஆமென், கனம் சொன்ன வெயிட், ஆமென். நித்தியத்துல தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள் வெயிட்டான காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, மகிமையான காரியங்கள், நித்திய கனம், ஆமென், என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது, ஹல்லேலூயா. அதுதான் அந்த எபிரேய நிருபர்கள், அந்த எபிரேய ஆசிரியர் அந்த ஜனங்களுக்கு, எபிரேய ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். எடுக்கலாம் எபிரேய புத்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனத்துல பிற்பகுதியில அவர் சொல்கிறார் பாருங்க. பரலோகத்தில் யாருக்கு எழுதுகிறார்? இந்த 2 கட்டான நிலைமை இருக்கிறாங்க, விசுவாசத்துல 2 கட்டான இருக்கிறாங்க. ஐயோ, நான் யூத மதத்தை விட்டு வந்துட்டேனே, கிறிஸ்தவத்துல நம்ம போயிட்டோமே, இது உண்மைதானா, நிஜமான வழியில தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் என்ன உற்சாகப்படுத்துகிறார்? இல்லப்பா, நீங்க இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்திற்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 34வது வசனத்துல பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு ஒன்றென்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் மேன்மைக்காகத்தான் ஆபேல் முதற்கொண்டு அத்தனை பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள். அப்ப இன்னைக்கு நீ இந்த இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் உன்னை தேவனுக்கு பிரியமானவனாக ஆக்கும். இது ஏதோ நேற்று பெய்ஞ்ச மழையில முளைச்ச காளான் போல இயேசு கிறிஸ்து, இவர் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறவர். அவர் அல்லாமல் நீங்க தேவனிடத்துல வர முடியாது. அவர் அல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் உங்களால நடக்க முடியாது. அந்த நித்தியத்துல எனக்கு தேவன் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க எப்பயாவது கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நம்ம நம்பிக்கையை பற்றி போதிக்கும் பொழுது அதை சொல்லியிருக்க பாருங்க, மறுரூபமான சரீரம், மறுரூபமான சரீரம், உயிர் தெளிந்த என்றென்றைக்கும் அழியாத சரீரத்தோடு நீங்க பரலோகத்தில் நீங்க நுழைய போகிறீங்க. அதை கற்பனை பண்ணி பாருங்க. தேவனோடு நேரடியான பிரசனத்துல நான் இருக்க போகிறேன். என்னுடைய ரட்சகர் இயேசுவோடு கூட நான் நேரடியான பிரசனத்துல இருக்க போகிறேன். வான தூதர்கள் எல்லாம் அவர்கள் அழியாதவர்கள் பாருங்க. அந்த அழியாமைக்குள்ளாக நானுமாக செல்ல போகிறேன். அல்லேலூயா. நித்திய கன மகிமையை அதை நான் பார்க்க 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 இங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எனக்கு லேசான, அது சீக்கிரமாய் போகக்கூடியவைகள். அல்லேலூயா. அப்ப காணப்படாதவர்களை குறித்த நிச்சயத்தை எனக்கு கொடுக்கிறது எது? விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இங்க பரலோகத்தில் எனக்கு கன நித்திய மகிமை ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ ஒரு ரூம்ல உட்கார்ந்து யோசனை பண்ணினா, இல்ல ஒரு குகையில உட்கார்ந்து நான் தியானம் பண்ணலாம்? இல்ல, தேவன் தம்முடைய வசனத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நான் விசுவாசித்து அதை நான் நோக்கி பார்க்கிறேன். அதன் நிமித்தம் எனக்கு நிச்சயம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். விசுவாசமானது காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. முதல்ல பார்த்தோம், நீங்க தேவனிடத்துல ஜெபித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியம் ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை பார்க்காம இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி எப்போ உங்களுக்கு ஒரு உறுதி இருந்தாலும் நீங்க தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல பெருக வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் தான் உங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கும். ஆமென். இரண்டாவது, ஆவிக்குரிய உலகத்துல தேவன் எனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். என்னை பாதுகாக்க, என் பாதங்கள் கல்லில் இடராத என் பிள்ளைகளை பாதுகாக்க, ஆமென், எனக்கு பணிவிடை செய்யும்படிக்காக தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நிச்சயம் விசுவாசத்தினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற அந்த ஜனங்களுக்கு எத்தனை எண்ண முடியாத நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அது எனக்கு உண்டாயிருக்கிறது என்கிற நிச்சயத்தை விசுவாசம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான்காவதாக நாம் பார்த்தோம், நித்தியத்திலே தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த நிச்சயம் எனக்கு இப்பொழுதே உண்டாயிருக்கிறது. அது எனக்கு இன்னைக்கு அவசியம். சரி, நான் செத்து மரித்தெல்லாம் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இல்லை, அதை நோக்கி தான் நான் வாழ்கிறேன். ஆகையால் இந்த வாழ்க்கை எனக்கு லேசானதாக இருக்கிறது, உபத்திரவங்கள் லேசானதாக இருக்கிறது. ஐந்தாவது ஒரே ஒரு சிறிய காரியம், அது சொன்னா
காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். இதுவரைக்கும் நான் சொன்னது எதிர்காலத்தில் நடக்க போகிறது, இல்லை இப்போ இருக்கிறது, நடக்க போகிறது. ஆனால் உலகம் உண்டான பொழுது யாராவது பார்த்தீங்களா? உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது நீங்க யாராவது பார்த்தீங்களா? இயேசு சிலுவையில் மரித்த போது நீங்க யாராவது பார்த்தீங்களா? நம்ம யாருமே பார்க்கல. ஆனால் இயேசு சிலுவையில் இப்படிதான் மரித்தார் அப்படின்னு சொல்ற எனக்கு ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆமென். இல்லை, தேவன் தான் உலகத்தை முதல் நாளில் இதை படைத்தார், இரண்டாவது நாள் இதை படைத்தார், மூன்றாவது நாள் இதை படைத்தார். தேவன் தான் நான் காண்கின்றவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எனக்கு உறுதியாய் தெரியும், நிச்சயமாய் தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் பார்க்கலையே, காணாதவைகள் ஆச்சு அவைகள் உங்களுக்கு எப்படி தெரியும்? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. வேத வசனங்கள் அதை எனக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் நாம் காணக்கூடியவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நான் அதை விசுவாசித்து இன்னைக்கு நிச்சயமா எனக்கு தெரியும், இந்த உலகம் ஏதோ ஒரு இது வெடிச்சதுனால அது உண்டாகல, தேவன் அவைகளை உண்டாக்கினார். ஆமென். எபிரேயர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று சொல்லியும் அறிந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில தான் மரித்தார். எப்படி உங்களுக்கு தெரியும்? அநேகர் தவறான உபதேசங்களை சொல்றார்களே, இயேசு எனக்காகத்தான் மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்து மரித்தார், எனக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்படும் போது நான் இல்லையே, நான் பார்க்கலையே. இயேசு சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் காணல? அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை காணல, வேத வசனம் சொல்லுகிறது, நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசமானது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயத்தை எனக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனால என்ன ஆசீர்வாதங்கள்? சந்தோஷம், எனக்கு சமாதானம், எனக்கு நிம்மதி, ஒரு பாதுகாப்பு உணர்வு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்ணீர்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன். அல்லேலூயா. தேவன் எனக்கு உதவி செய்கிறவராக, ஒத்தாசை செய்கிறவராக, என்னை அன்பு செய்கிறவராக இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியும் வாழ்வுமாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் எழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.